அங்கம்மாள். இந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவை உலக அரங்கில் கொண்டு போய் சேர்க்குது. ரைட்டர் பெருமாள் முருகன் எழுதின கோடி துணி அப்படிங்கிற சிறுகதை பேஸ் பண்ணி வந்த படம் தான் இது. ஒரு சின்ன கிராமத்துல இண்டிபெண்டாகவும் இண்டிவிஜுவலாகவும் 2 குழந்தைங்களை வளர்க்குறாங்க ஒரு தாய். அதுல இளைய பையன் டாக்டர் படிக்கிறான். டாக்டர் படிக்கிற அந்த பையன் ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்றான். அந்த பணக்கார பொண்ணு வீட்டுல இருந்து வரும்போது சாரிக்கு ரெகுலரா ஜாக்கெட் போடாத தான் அம்மா கிட்ட ஜாக்கெட் போடணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். அந்த அம்மா அந்த வேண்டுகோளுக்கு இணங்க ஜாக்கெட் போடுறாங்களா, அதன் போடுறன் மூலியமா என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதா இந்த படத்துடைய கதை. என்னதான் சிம்பிளான கதையா இருந்தாலும் இந்த படத்துல நிறைய எமோஷன்ஸை கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு தாய்க்கும் மகன்களுக்கு இடையில உள்ள எமோஷன்ஸ் மட்டும் காட்டாம ஒரு பேத்தி பாட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய அன்பு, மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய கோபமும் அண்டர்ஸ்டாண்டிங்கும், அப்படி எல்லா எமோஷன்ஸும் காட்டியிருப்பாங்க. அப்படி எல்லா எமோஷன்ஸையும் தான் தோல்ல சுமந்து ஒரு சாலிடான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க கீதா கைலாசம். மூத்த பையனா வரக்கூடிய பரணி இதுக்கு முன்னாடி காமிக்கல் ரோல்ஸ் நிறைய பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவங்களோட இளைய பையனா வரக்கூடிய சக்தி இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல ஒரு முழு நீள சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை தவிர அவங்க மருமகளா வரக்கூடிய தென்றல் ரகுநாதனும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையா ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இந்த படம் கடைசி வரைக்கும் உங்களை சூப்பரா என்கேஜ் பண்ணிடும். அதுக்கு முக்கியமான காரணம் அஞ்சாய் சாமியலோட எக்ஸ்ட்ரானரியான சினிமாட்டோகிராஃபி. ரூரல் திருநெல்வேலி சைடை ரொம்ப அற்புதமா பிக்சரைஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துடைய டைரக்டர் விபின் ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி ஏ மரியா அப்படிங்கிற மலையாள படமும் சில படங்களுக்கு ஸ்கிரீன் பிளேயும் எழுதியிருக்காரு. தமிழ்ல இவர் எடுக்கக்கூடிய முதல் படம் இதுதான். எல்லாரோட ரோலையும் நல்லா வடிவமைச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ் மட்டும் ரொம்ப சடனா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் பூரா இருந்த டீடைலிங் மாதிரி கிளைமேக்ஸும் இன்னும் டீடைலிங்காகவும் டெப்தாகவும் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கீதா கைலாசத்தோட நடிப்பு படத்துக்கு படம் மெருகேறது நல்லா தெரிஞ்சுது. அவங்க படம் பூரா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதை தவிர கிளைமேக்ஸில் அவங்க பையன் கூட பேசக்கூடிய காட்சிகளும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இறந்து போகும்போது தனியாக நடந்து போய் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸும் சூப்பராக இருக்கும். கமர்ஷியலாக இல்லாட்டியும் தியேட்டரில் இந்த படம் அதிகமாக ஓடாதது ஒரு வருத்தமான விஷயம்தான். இந்த படம் இப்போ சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளாக இருக்குது. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.